ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா எல்லாருக்கும். என்ன மன்னிச்சிருக்குமா எல்லாரும். முதல்ல ரொம்ப நாளா நான் வீடியோ போடல. காரணம் என்னன்னு தெரியலம்மா. ஒரே தடங்களாவே இருந்துச்சு. என்ன கைட் பண்றதே பாபா தானே. அப்போ நான் அதை உணர்றேன். ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு ஒவ்வொரு கிழமையும். இன்னைக்கு தீபாவளி நாள், சரியா? இன்னைக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி. லண்டன்ல இருக்கிற பாபா டிவோட்டிக்கும் அவங்க மறுபடியும் சொல்லியிருந்தாங்க, அம்மா ப்ளீஸ்மா எப்படியாவது எபிசோட் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே அவங்க என் கூட வாட்ஸ்அப்ல பேசியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், இப்போ என்னால் முடியலம்மா, நான் போடுவேன், நிச்சயமா போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவங்க பேசியிருந்தாங்க. நானும் இன்னைக்கு எனக்கு என் மனசுல நேத்துல இருந்து இன்னைக்கு செய்யணும்னு தோணிட்டே இருந்தது. அதுதான் அது வேற அவங்க வேற சொன்னதும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் அப்பாவே எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் உங்களுக்கு இப்போ இந்த எபிசோட் செஞ்சுட்டு இருக்கிறேன். சரியாம்மா? ரொம்ப மன்னிச்சிருங்கம்மா. என்ன ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, எனக்கு கூட தாங்க முடியாம இருந்துச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அப்பா என்னமோ செஞ்சிருக்கார். அது மட்டும் எனக்கு தெரியுது. என்றென்றும் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஒரு தகட்டும். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எனக்கு வாட்ஸ்அப்பால மெசேஜ் தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், அப்பா ஒளியில நடமாடினார் என்று. அப்படி அந்த அந்த மாதிரி இந்த தீப ஒளி பெருசா ஒளிந்துச்சுமா. ரொம்ப பெருசா ஒளிர்ந்தது. அந்த போட்டோ எடுத்தப்போ கூட அதுல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அவ்வளவு பெருசா ஒளிந்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒளி கூட பாபாவோட உருவம் அப்படியே தெரிஞ்சுது எனக்கு. அப்பா நின்றாருங்க அதுல. அதைத்தான் உங்களுக்கு போட்டிருந்தேன். நான் கொஞ்ச நாளா எபிசோடே போடல. கடைசியா போட்ட எபிசோட்ல இதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப கூட நான் ஒண்ணு சொல்றேன்மா. ஒவ்வொரு கிழமையும் நான் உங்களுக்கு எபிசோட் போடுறதா சொல்லியிருந்தேன். அது என்னால முடியலை இப்போ. ஆனா நான் அப்பா எனக்கு செஞ்ச மகிமைகளை சொல்லணும் இல்லையா? அதை நான் உங்களுக்கு நிச்சயமா மறக்காம போடுவேம்மா. ஒரு கிழமை இல்லைன்னா அடுத்த கிழமை நிச்சயமா இருக்கும். சரியாம்மா? தொடர்ந்து போட முடியாம போறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இது என்னாச்சுன்னா, அன்னைக்கு 28ஆம் தேதி ஜனவரி மாசம் இது நடந்துச்சு. என்னன்னு சொன்னா, அன்னைக்கு பௌர்ணமி இருந்துச்சா. பௌர்ணமியோட அது அன்னைக்கு வியாழக்கிழமை வேற. அப்போ அப்பாவுக்கு நான் அபிஷேகம் செஞ்சேன். அபிஷேகம் செய்யும் போது பூவாலையும் அபிஷேகம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த பூக்களை போட்டப்போ அதுல ஒரு பூவை காணல. எங்க போச்சு, என்னாச்சுப்பா, இப்ப இருந்துச்சு உங்களுக்கு பூவால் அபிஷேகம் செய்யும் போது எங்க போச்சுன்னு தேடும் போது அது அப்பாவுக்கு பின்னாடி அப்படியே ஒட்டி இருந்துச்சுமா. அப்படி ஒரு அதிசயம். எனக்கு என்ன பொறுத்த வரையில அப்பா செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஒரு அற்புதம் தான்மா. அற்புதமா அதிசயமா தெரியுதுமா. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் பாருங்க, அதுல போட்டோ கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்னு இருந்தா நான் இதுல போடுறேன். சரியாமா? அடுத்த நாள் எனக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருந்ததா நான் இதுல எழுதி வச்சிருக்கிறேன் டைரியில. என்ன ஏதுன்னு சொல்லி போடல. ஒரே மனசு முழுக்க ஒரே கவலையா இருந்துச்சு. ஆனா என் ஹஸ்பண்டோட நான் வேலைக்கு அவரோட போயிட்டு நான் டைமுக்கு வந்துட்டேன். அப்பாவுக்கு சாயி அரிசி, அப்பா எப்பவுமே பால் பாயசத்தை சாயி அரிசின்னு தான் என்கிட்ட முதல் முறையா கேட்டிருந்தார். அதுல இருந்து நான் சாயி அரிசி தான் சொல்றது. அப்பாவுக்கு சாயி அரிசி செஞ்சு வச்சேன், இதுல எழுதி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப 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 கவலையா இருந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுவரையில அப்படியான கவலை எனக்கு வரல. இதுவரையில இல்லாத ஒரு கவலை எனக்கு இருந்துச்சு. அது எதுவும் இல்லை. அப்பா முன்னாடி அப்பா கிட்ட ஆர்த்தி செஞ்சுட்டு அப்பா கிட்டே அப்பா முகத்தை பார்த்தப்போ அப்பா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தார் ஒரு பக்கத்துக்கு. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கவலை உங்களுக்கு சிரிப்பா இருக்கான்னு கூட என் மனசுல தோணுச்சுமா. அப்படியே நான் அப்பாவுக்கு ஆர்த்தி முடிச்சுட்டு என்னை அறியாமலே நான் அழுதுட்டேன். வீட்டுல யாருமே இல்லை, சத்தம் போட்டு அழுதுட்டேன். ஏன்பா நீங்க என்கிட்ட வந்தது பொய்யா? என்னாச்சுது? ஏன்பா நீங்க இருக்கிறீங்களா? யார் அப்ப என்கிட்ட வந்தது? அதையாவது சொல்லுங்கப்பா. எனக்கு தனியா நான் இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆர்த்தி செஞ்சு அப்படி செய்யறேனே. என்னோட என் வீட்டுல இருக்கிறவங்களும்
அப்பாவை வணங்கினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி என்று சொல்லி எழுதி இருக்கிறேன்னு. அதனால எனக்கு எல்லாரும் வந்து வணங்கலையேங்கிற கவலையா, இல்ல பூஜையில பங்கு பெறலைன்ற கவலையா, என்னமோ ஏதோ ஒரு கவலை ரொம்ப வேதனையா இருந்திருக்கு. அத சொல்லி அப்பாவை பார்த்து நான் அப்பா கிட்ட கேட்டேன், நீங்க வந்தது பொய்யா? நீங்க என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போனதெல்லாம் பொய்யாப்பான்னு கேட்கும்போது அப்பா முகத்துல அப்படி அப்படி சிரிச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. மறுபடியும் திரும்பி கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் அப்பாவை பார்த்தப்போ அப்பா சிரிச்சுட்டே இருந்தாருமா. என்ன அப்பா சிரிச்சுட்டே இருக்காரு, நான் இவ்வளவு சொல்லி அழுதுட்டே இருக்கேன் அப்பா முன்னாடி, அப்பா சிரிச்சிட்டு இருக்காரு, என்னாச்சுது? அப்போ அந்த கவலை எனக்கு ஏதோ அப்பா சம்பந்தமான கவலை தான் எனக்கு அதுல வந்திருக்கு என்றது நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என் மனப்பாரம் அந்த குறையல, மனசுல இருக்க அந்த கவலை எனக்கு குறையல. சொல்லிட்டு வந்து இரவு தூங்கிட்டேன் போல இருக்குது. அடுத்த நாள் அதிகாலை 4 மணி அப்படி என்னோட போன் எனக்கு பக்கத்துல இருந்ததுனால அதுல ஒரு மெசேஜ் வந்து விழுந்தது, சத்தம் கேட்டுச்சுது. அந்த சத்தத்துல நான் முழிச்சிட்டு அதை பார்த்தப்போ அது ராஜ் வெப் நியூஸ் அனுப்பியிருந்தாங்க. அப்ப ஓகே, அது பிறகு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போன் அப்படியே வச்சுட்டு நான் மறுபடியும் தூங்கிட்டேன் போல. தூங்கிட்டு ஒரு 7:30 போல எழுப்பிட்டு நான் அதை பாக்குறேன், மெசேஜ் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தப்போ அதுல அவங்க போட்டிருந்தாங்க, ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ, எப்படியாவது இந்த வீடியோவை பாருங்க, இது உங்களுக்கானது அப்படின்னு போட்டிருந்துச்சு. என்ன எனக்கானது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணினா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கும் சொல்லியிருப்பேன் நான், அதுல அன்ன சாய்பாபா என் தீபத்துல தோன்றி இருந்தார், அப்பா அன்னதானம் செய்ய சொல்றார் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை ராஜ் வெப் நியூஸுக்கு சொல்லி கொஞ்ச நாளா அந்த அன்னதான நினைவே இருந்ததுல அவங்களுக்கே பணம் அனுப்பி அன்னதானம் செஞ்சிடுங்க, யாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு, ரோட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு செஞ்சிடுங்கன்னு சொல்லி நான் பணம் அனுப்பியிருந்தேன். அது சம்பந்தமா பேசியிருந்தார். இப்படி நான் இங்க இருந்து பணம் அனுப்பினது, நான் அந்த போட்டோவையும் அனுப்பியிருந்தேன். அந்த தீபத்துல அன்னசாயி அப்பா வந்திருந்தார் இல்லையா, அதை அப்படியே போட்டோ எடுத்திருந்தேன்னா நான் அதையும் அனுப்பி சொல்லித்தான் அவங்களுக்கு செய்ய சொல்லியிருந்தேன். அதை அவர் அப்படியே சொல்லியிருந்தார், போட்டோ அனுப்பியிருந்தது. அவர் கண்ணுக்கு தெரியல, இதெல்லாம் ஒரு சில பேருக்கு தான் புரியும், கண்ணுக்கு தெரியும். இப்படி இந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியுது கண்ணுல அப்படின்றத, அதை பத்தி எல்லாம் பேசி அன்னதானம் செஞ்சது, அன்னதானம் கொடுத்தது எல்லாமே அவர் வீடியோ எடுத்திருந்தார், அதையெல்லாம் போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அந்த கூலி வேலை செய்ய போறவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்த்துட்டு சரி முடிஞ்சு தானே நிப்பாட்டிடுவோம்னு நினைக்கும் போது இல்லை, தொடர்ந்து பார்க்க வச்சார். அதுக்கப்புறம் இன்னொரு எபிசோட்டையும் அதோட சேர்த்து அனுப்பியிருந்தார். அது என்ன தெரியுமா, அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே கதி கலங்கி போய் நின்றுட்டேம்மா. அவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் செஞ்சிருந்தார். அதுல வந்து ராஜ் வெப் நியூஸ் மாதாஜி என்னும் ஒரு பேர் அவங்களுக்கு, அவங்க மதுரையை சேர்ந்தவங்களா, மதுரையை சேர்ந்தவங்க, மதுரை மாதாஜி அம்மாவோட ஒரு பேட்டி கண்டிருக்கிறாங்க. அது ஒரு எபிசோட்டா அவங்க எடுத்து போட்டிருந்துருக்குறாங்க. அது தேடினா நீங்களும் பார்க்கலாம், அதில் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து அந்த மதுரை மாதாஜி அம்மா அவங்க ரொம்ப பக்தியானவங்க, கோயில் கட்டியிருக்கிறாங்க, அந்த கடவுளுக்கே தன்னை அப்படி கொடுத்துட்ட மாதிரி. அவங்க அந்த கோயில்லையே போய் யாரோட வள்ளலாரோட பக்தி அவங்க கிட்ட ஒரு நாள் பாபாவும் போயிருந்ததா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னா, அவங்க ரொம்ப ஜாதகம் பார்ப்பாங்களாம் என்று சொல்லி சொன்னாங்க. ஏதோ அந்த கல்யாண பொறுத்த ஏதோ சம்பந்தமான ஜாதகங்கள் பார்க்கறது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுவும் ஒரு நாள் செய்யறதாகவும் அது பார்க்கறதுக்கு வந்து போவாங்க அப்படின்னு போட்ட இடத்துல அது பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருந்தார். அது சீரடி அப்பா தாண்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்திருந்தாருன்னா, ஒரு ஷர்ட் போட்டு அப்படி ஒரு 30-35 வயசு இருக்கும், இந்த மாதிரி உருவத்துல வந்திருந்தார். தன்னோட ஹிந்தியில பேசினார். தனக்கு ஹிந்தி புரியலைன்னு சொல்லும்போது ஹிந்தியிலேயே பேசிட்டு இருந்தார் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க.
இது இது அவங்க கொடுத்த அவங்க சொன்ன அந்த உருவங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்கிட்ட வந்தார் இல்லையா, என் வீட்டு முன்னாடி வந்திருந்தாருண்டு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்பா என்னோட நேரடியா வந்திருந்தாருண்டு. அது எனக்கு எனக்கு உடனடி அந்த நேரமே எனக்கு புரிஞ்சுது. அப்பாதான் வந்திருக்கார். எனக்கு எப்படி சொல்றது, என்ன புரியவும் வைக்கிறார், என்ன அந்த அதுல இருந்து வெளியில என்ன வெளியில வரவிடாமையும் தடுக்கிறார். அப்போ எனக்கு அந்த ஒரு இக்கட்டான நிலைமையை அதுல அப்பா உருவாக்கிட்டார். ஆனா எனக்கு புரியுது, என் மைண்டுக்கு புரியுது வந்திருந்தது பாபா தான். என்ன நான் அவர் கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன். அவர் வானத்துல இருக்கிற வானவில் பாத்தியா, நட்சத்திரம் பாத்தியா என்று சொல்லி பகல்ல வந்திருந்தது 12 மதியம் 12 12 காலுக்குள்ளதான் வந்திருந்தார். அந்த டைமுக்கு மேகம் எல்லாம் காட்டி அது பத்தியான்னு தான் சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அப்போ எனக்கு ரொம்ப நான் அப்படியே என்ன சொல்றது, நான் அப்பாதான் வந்திருக்காருங்கிறது எனக்கு புரிஞ்சுதான். அப்படியே அவர் கண்ணை விட்டு அகலவே இல்லை. அவர் கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன். அவர் அப்படி மேல காட்டி பேசினாரு. அது அவர் சொன்ன பாத்தியான்னு கேட்கும்போது ஒரு தடவை அப்படி ஓமன்னு சொல்லி கதைக்க கூட இல்லம்மா, ஒரு வார்த்தை கூட நான் வாய் திறந்து பேச விடலை. என்ன பாபா, தலையாட்டிட்டு இருந்தேன், சிரிச்சேன், அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி மதுரை மாதாஜி அம்மாட்ட போயிருக்கிறார் பாபா. இப்படி எல்லாம் அவங்க சொல்ல சொல்ல எனக்கு கண்ணால கண்ணீர் ஓடிட்டே இருந்துச்சு. முதல் நாள் தானே அப்பா கிட்ட அழுதுட்டேன்னு சொன்னா, அப்பா வந்ததை பத்தி சொன்னது எங்க வீட்டுல என்ன பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. உனக்கு பைத்தியமா, யாரோ ஒரு பிச்சை கேட்கிறவன் வந்து இப்படி எல்லாம் கதைச்சிட்டு போறான்னு சில பேர் இப்படி ஏமாத்திடுவாங்க, வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன ஒரு பைத்தியமா சொன்னதுனால எனக்கு அந்த கவலை இருந்துச்சோ என்னமோ தெரியல. மனசுக்குள்ள அதே ஒரு கேள்வி இருந்தது. அப்பா முன்னாடி நேரடியாவே முதல் நாள் இரவு கேட்டேன். அப்பா சிரிச்சார். அப்படியே சிரிச்ச முகமாவே இருந்தார். எனக்கு அதை பார்த்தது இன்னும் கவலையா போயிடுச்சு. நான் கவலையோட கேட்டுட்டு இருக்கேன், அப்பா என்ன சிரிச்சிட்டு இருக்காருன்னு. அப்பா சிரிச்சிட்டு இருந்தது, நாளைக்கு உனக்கு தெரியும், நாளைக்கு காலையிலயே உனக்கு மெசேஜ் வந்துடும்ன்றதுக்காக தான் அப்பா சிரிச்சிட்டு இருந்திருக்கிறார். எனக்கு புரியல. இதுல மதுரை மாதாஜி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் வந்து அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வயதான உருவம் அவருக்கு மாறிட்டுது. அவருடைய கை கால் எல்லாம் சுருக்கங்கள் ஆயிடுச்சுது. தான் ஹிந்தியில சொல்றேன், தனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுதுன்னாங்க. ஹிந்தியில சொல்றேன், தான் சீரடியில இருந்து வந்த பாபா அப்படின்னு இன்னும் ஓலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை கேட்கறதுக்கு அதை பார்க்கல. அவ பேசினதை கேட்டுட்டு இருக்கும் போதே என்னால கண்ணால கண்ணீர் ஓடிட்டே இருக்குது. அப்படியே பதறி போய் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அழுதுட்டே இருந்தேன் அப்பாவை பார்த்து. கட்டில பெட்ல இருந்தபடியே அப்பாவை பார்த்து அழுதுட்டே இருந்தேன். அப்பா இப்படி ஒரு மகிமை செஞ்சிருந்தாரம்மா, அது என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க ராஜ்வேப் நியூஸ் அவங்க போட்டு அந்த மதுரை மாதாஜி அம்மாவோட என்னமோ ஒரு இது, அதை மறந்து போயிட்டேன்மா, இதுல எழுதியும் வைக்கல. மதுரை மாதாஜி அம்மாவோட பேட்டி ஏதோ கண்டதை பத்தி போட்டிருந்தாங்க. வள்ளலாரோட பக்தி அவங்க. அங்க பாபா போய் இருந்திருக்கிறார். என்ன மாதிரி வந்தார் அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்லும் போது அது ஒரு பொய் ஜாதகம் கொண்டு கொடுத்து தன்னிட்ட ஜாதகம் பார்க்க வச்சது என்னவெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவு அப்படியெல்லாம் நடந்தது. அப்பா எனக்காக அதை போட வச்சிருந்தாருன்னு எனக்கு அந்த நேரம் எனக்கு புரிஞ்சுது. எனக்காகத்தான் அந்த இது அப்பா அங்க பேட்டி காண வச்சு அதை சொல்ல வச்சு இங்க எனக்கு அனுப்பி இருந்தாங்கன்னு. எதுக்கு ராஜ்வேப் நியூஸ் அதையும் சேர்த்து என்னோட எபிசோட், என்னோட அன்னதான இதோட சேர்த்து அனுப்பணும். ஏதோ அப்பா சொல்லித்தான் அவங்களும் அப்பா எப்படி செய்விக்கிறாரு இல்லையா, அது அப்பாவாலதான் முடியுது, பாபாவாலதான் முடியுது. பாபா செஞ்ச மகிமை அது. எனக்காக அனுப்பி இருந்தார், எனக்கு உடனே புரிய வச்சுட்டார். நேத்து நான் அழுதுட்டு இருந்தப்போ அப்பா சிரிச்சது எதுக்காகங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டார். நான் அப்பா கிட்ட வந்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் என் பாபா தான் செய்யறார். என் பாபாவுக்கு கூடி நன்றிகள். இப்ப கூட கொஞ்ச நாளா நான் உங்களுக்கு எபிசோட் போடல. அது கூட எனக்கு என் பாபா தான் என்ன வழி நடத்திட்டு இருக்காரு இல்லையா. அப்பா தான் ஏதோ நல்லதுக்கு செஞ்சிட்டு இருக்கார்.
அப்படிங்கிறத நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். இடையில கூட எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. அப்பாதான் வந்திருக்காருங்கிறது உண்மை. அத புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லும்போது எனக்கு ஏன்பா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னாச்சு, எதுக்குப்பா என்ன மனசை குழப்பிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னப்போ, எனக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லூர்து மாதா கோயிலுக்கு போனப்போ அங்க வந்திருந்தார். எனக்கு திடீரென்று குளிர்துன்னு சொன்னப்போவே உடனே காஃபி கொண்டு வந்திருந்தார். அது என் பாபா தான் அனுப்பி இருந்தார். என் பாபா தான் வந்தார் அங்க. அது அது உண்மை. ஏன்னு சொன்னா நான் அது அவரை போட்டோ எடுக்கணும்னு என் மனசுல தோணுச்சு. நேரா இங்க வந்தப்போ எடுக்க முடியல இல்லையா? அப்ப என் மனசுல தோணுச்சு உங்களை போட்டோ எடுக்கணும்ப்பான்னு. அதே மாதிரி அந்த தைரியத்தை வர வச்சு என்ன போட்டோ எடுக்க வச்சிருந்தார். அவர் போட்டோவை பார்த்தப்போ அந்த அவர் உருவத்தில இருந்து வானவில் அப்படியே வந்திருந்துச்சு. அப்போ என்கிட்ட அவர் சொன்னது கூட வானவில் பாத்தியாங்கிறது தான் நேரம் வந்து கேட்டிருந்தார் இல்லையா? அதே அங்க காட்டியிருந்தார். எப்படி ஒரு ஒரு மனிதர் அப்படி நிற்கும் போது ஆகாயத்துலதான் தோணும் இல்லையா வானவில்? எப்படி ஒரு மனிதர்ல இருந்து வானவில் தோணிச்சுது? அது அந்த கேள்விக்குறி எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமா ஆச்சரியமா இருந்தது. என்னோட பாபா தான் அங்க வந்திருந்தாருங்கிறத எனக்கு ரொம்ப உறுதியா அப்பா சொல்லிட்டார். அது உங்களுக்கு போடுறதுக்காகத்தான் என்னமோ அந்த போட்டோவை நான் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். என்னோட எந்த எபிசோட்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பா தான் வந்திருந்தார். நிச்சயமா உங்களுக்கும் அதை செய்வார். நல்லது நடக்கும். எப்பவுமே நல்லது நினைங்கம்மா. நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும். சரியாம்மா? காலங்கள் மாறும்போது எங்களுடைய கர்மாக்கள் என்னன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? நாங்க அனுபவிச்சுதானே ஆகணும் இல்லையா ஒவ்வொரு கர்மாக்களையும். இப்போ காலம் வேற. எப்படி தெரியுதுன்னு சொன்னா இந்த 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கிற குழந்தைகள் 2000க்கு அப்புறம் இல்ல, முதல் பிறந்தவங்க கூட இந்த 2000க்கு அப்புறம் குழந்தைங்களுடைய மாற்றங்கள் நிறைய இருக்கு இல்லையா? முந்தையெல்லாம் நாங்கெல்லாம் எங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும், அவங்க மனசு போல நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இப்போ இருக்கிற குழந்தைங்க அப்படி இல்லை. எல்லாம் தங்க இஷ்டத்துக்கு வாழணும், அவங்க சொல்றதைத்தான் நாங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்களும் குழந்தைங்க மனசு நோக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொல்றதையே கேட்டுட்டு இருக்கோமேன்னு சொன்னா ஏதோ ஒரு இன்னொரு நாட்டுல இருக்கிறோம் இல்லையா? அவங்க சொல்றது நாங்க கேட்டுத்தான் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. காலம் அப்படி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லதை நினையுங்கம்மா, நல்லதே நடக்கும். நல்லது செய்யுங்க. கூடிய வரைக்கும் அப்பாவுக்கு பிடிச்சது அன்னதானம் தான். அதை செஞ்சிடுங்க. மனிதர்களுக்கு தான் செய்யணும் இல்லை, உயிரினங்களுக்கு, இந்த உலகத்துல வாழ்ற உயிரினங்களுக்கு கொடுத்தாலே போதும். அதுதான் வேணும் இல்லையா? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.